ஹீரோயின் என்ன பண்றான்னு அந்த செக்ரட்டரி இருக்கான் இல்லையா அவனை பிடிச்சிக்கிறா. அட பாவிட்டே, அவனை நல்லபடியா நான் வந்து கொண்டு போய் கஷ்டப்பட்டு அவனை சேர்த்தேன், அவன் உயிரை அவங்க காப்பாத்திருப்பாங்க, ஆனா என்ன நடந்ததுன்றதை மட்டும் எனக்கு சொல்லு, அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேயே ஊசி எடுத்துட்டு போய் குத்த போயிடுறா. ஐயோ சார், தயவு செஞ்சு ஏந்திருங்கன்னு கத்துறா. சரி போது போது போது, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்துடுறான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பிளான் பண்ணேன், நீ ஒரு பிளான் பண்ண, எல்லாமே சேர்ந்து சொதுப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தினேன் தெரியுமா, நீ ஏதோ ஆயிட்ட அப்படின்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை இழுத்து கேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் இந்த வாட்டி யாரா வந்தா அப்படின்னு கேட்கும் போது யாரோ வந்த மாதிரி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோ உட்கார வச்சு பேசி புரிய வைக்கிறான். இது பேர் எனக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு நீ பயந்தா மாதிரி உனக்கும் எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கும் பயமா இருக்கு. இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல உன்னோட உயிரை வந்து பணைய வச்சு நான் இனிமேல் விளையாட போறதே கிடையாது, தயவு செஞ்சு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் முன்ன வச்ச காலம் என்னைக்குமே பின்ன வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்கிறான், இதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமை தான் இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும், தயவு செஞ்சு நீ இப்பயே போயிடு அப்படின்னும் போது நீ என்னை பற்றி இன்னும் இவ்வளோ மோசமாக நினச்சிட்ட, உன்னை விடவும் டேஞ்சர்லாம் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா.